அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. இறைவனின் அருளால் இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை ராசியின் மீது விழுவதால் ராசி பலம் பெறுகிறதுங்க. அது மட்டுமல்லங்க, ராசிநாதன் மீதும் குருவினுடைய பார்வை விழுவதால குருவினுடைய வீட்டில் சனி இருப்பது நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமாக அமைகிறது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தடங்கல்கள், தாமதங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே தவிடுபடியாகி உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக ஒரு சில கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தவங்களுக்கு அதற்கான ஆசை நிறைவேற இருக்குதுங்க. சோம்பல்கள் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும், செயல்கள்ல தெளிவு இருக்குங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் வெற்றியின் வாசலை நீங்கள் அடைவதற்கான அற்புதமான சூழ்நிலை கிரகநிலைகள் தருகின்றன என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு 4 செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதாலும் அவர் சுக லாபாதிபதியாக இருப்பதாலும் ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல் முதலிய விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் போட்டித் தேர்வுகளிலும் சிறந்த முன்னேற்றம் உண்டு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய்களும் பிரச்சனைகளும் அதனால் ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகரித்து வைத்தியம் பார்க்கும் சூழல் வரலாங்க. வேளையில் உங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வேண்டாங்க. சிறிய தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும் என்பதால் நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் அவர் வக்ரமும் பெறுகிறார். ஆனால் தற்சமயம் பெயர்ச்சியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகிறதுங்க. பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. புதிய முயற்சிகளை வெற்றி காண போறீங்க. அதே போல் தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்தித்தீர்களோ அது நடைபெற இருக்குதுங்க. பொருளாதார நிலையும் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. குடும்ப பொருளாதாரம் மேம்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்கள் உத்தியோக காரணமாகவும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்றைக்கு சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வருங்க. குறிப்பாக வீடு கட்டுவது அல்லது திருமண சம்பந்தமான முயற்சியை மேற்கொள்வது, கட்டிய வீட்டை வாங்குவது சம்பந்தமான பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக வீடு வாங்குவது, இடம் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் அவர்களது திருமணம் சம்பந்தமாகவோ, வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ, வேலை கிடைப்பது சம்பந்தமாக செய்யும் முயற்சி பயன் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. அதே போல் கடக ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளவு நல்லதல்லங்க. பிள்ளைகளாலும் பெற்றோராலும் மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாம். இதையும் உங்களால் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. விரயங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி குறையுங்க. கூட்டாளிகளின் போக்கை உங்களுடைய மனநிலை ஏற்றுக்கொள்ளாது. இதனால் சக கூட்டாளிகளுடன் வாக்குவாதம் வரலாங்க. கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருப்பது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக மிக நல்லதுங்க. இக்காலத்தில் இதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாகவும் தனாதிபதியாக
கிரகமாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. அனைத்து செயல்பாடுகளிலும் தட்டுப்பாடுகளிலும் தடைகளும் வந்து கொண்டே இருக்குங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. குடும்ப பிரச்சனை கொடுங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிகிறது. எனவே பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. நல்ல இடத்தில் வேலை பார்த்து வந்த பிள்ளைகள் அதை விட்டு விலகி கொள்ள நேரிடுங்க. பாக பிரிவினை இழுபறி நிலையில் இருக்குங்க. பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். பயணங்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணி மாற்றம் அல்லது பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதேபோல் மகர ராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட பொறுப்புகள்ல நீங்கள் சரிவர நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால பொது வாழ்விற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதேபோல் மகர ராசினியர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முக்கிய நபர்களின் ஆதரவு உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்குங்க. அதேபோல் கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேருங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் நல்ல ஒரு படிப்பிற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உங்களுடைய படிப்பிற்கான ஸ்காலர்ஷிப் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. அதேபோல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களுடன் கூடுமான வரைக்கும் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. ஏனென்றால் அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குருவோடு சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தேவகுரு அசுரகுரு இணையும் இந்த நேரத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழ்நிலை உருவாக இருக்கு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்பட இருக்கீங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இடமாற்றம் அல்லது துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கும் சிறந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது. விவசாயிகளுக்கு வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலை மட்டுமல்லாமல் குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைகிறதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.